அப்பா ஆட மறதிக்கு பிறந்த மண்டூகமே, குளிச்சிட்டோன்றதே மறந்து இன்னைக்கு மட்டும் 3 வாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கா. நீங்க குடிச்சது பத்தாதுன்னு என் தம்பியும் குடிக்க வச்சு அவனையும் பழக்கப்படுத்துறீங்களா? பரவாயில்ல, தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான்றது இப்போ ஞாபகம் வந்துருச்சு போல. யார் நான் அவனுக்கு எடுக்கிறேனா? அவன் நைட்டு பஸ் ஏறும்போதே வைன் ஷாப்பில் பிளாக்ல 2 உஷார் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். என்னங்க சொல்றீங்க? அந்த பசங்க கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான். அதையே இப்போதான் கண்டுபிடிக்கிறியா? சரி வா தூங்குவோம். நில்லுங்க, குடிச்சிருக்கீங்களா? ஐயோ ஆரம்பிச்சிட்டாடா. மாம்சே, எப்பெல்லாம் எங்க அக்கா பழச மறக்கிறாளோ அவ தலையில ஓங்கி கொட்டினா பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமாமா. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறத கொட்டினா மறந்துடுவா. என்னடி கேட்ட? குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாண்டி, குடிச்சிருக்கேன்டி. அப்பா எல்லாத்தையும் மறந்துடுப்பா, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மறந்துட்டியா? எப்படியும் ஃபேமிலி சீக்கிரட்டை கண்டுபிடிச்சேன் பாத்தியா? இப்ப எதுக்கு கொட்டினீங்க? அவன் அப்படிதானே சொன்னான். சிரிக்கிறா சிரிக்கிறா, அப்படா மறந்துட்டா. ஓ, குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டா அடிப்பீங்களா? ஐயோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. வாங்கடி. யோ மாம்சு, என்னைய பண்ணி வச்சிருக்கேங்க அக்காவை? அவன் நார்மலா இருந்து கொட்ட சொன்னா கொலை பண்ண ரேஞ்சு கொட்டி வச்சிருக்க. டேய், உன் மேல கொலகான்ல இருக்கேன், உயிரோட புதைச்சிருவேன்டா. பேசாம வந்து உட்காரு. ஐயோ, ஐடியா கொடுக்குற மூஞ்சிகளை பாரு, நல்லா சல்மான் கானோட ஏஐ வெர்ஷன் மாதிரி. டாக்டர், ஹலோ சொல்லுங்க டாக்டர். லாஸ்ட் வீக் உங்க ஒய்ஃபோட நீங்க கவுன்சிலிங் வந்திருந்தீங்கல்ல? ஆமாம், நீங்கள் கூட 1 வீக்கில் ரிப்போர்ட் தரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதை பற்றி பேசலாம் தான் கால் பண்ணேன். சொல்லுங்க டாக்டர். கிரண், நான் சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்கள் ஒய்ஃப் மெமரி லாஸ் ப்ராப்ளமில் இப்போ ஸ்டேஜ் 2ல இருக்காங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. தப்பி தவறி கூட அவங்க தலையில சின்ன தூசி கூட விழாம பார்த்துக்கோங்க. அப்படி அடிபட்டா